அக்கா சொல்லுங்க. அக்கா ஃபேஸ்க்கு அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பவுடர் இருந்தா கொடுங்கக்கா. என்ன வேணும்? யார்ட்லயே வேணுங்களா? மைசூர் சாண்டல் வேணுங்களா? பான்ஸ் வேணுங்களா? அக்கா அந்த மூணா தான் சொன்னீங்க பான்ஸ் அதே கொடுங்கக்கா. ஏன் பான்ஸ்? அது மட்டும் என்ன கல்ல தவிர ஸ்பெஷலா ஏதாவது கலக்குறாங்களா? அது பவுடர்ல கல்லா என்னக்கா சொல்றீங்க? அட ஆமாங்கண்ணா. அண்ணா பவுடர் தயாரிக்கிறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே கல்லு தாங்கண்ணா. கல்லுல தாங்கண்ணா பவுடரே தயாரிக்கிறாங்க. சோப் ஸ்டோன் சொல்லக்கூடிய கல்லு தாங்கண்ணா அதுக்கு தேவைப்படுது. அது பூமிக்கடியில சுரங்கத்துல தாங்கண்ணா இருக்கும். அது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்ண்ணா. இந்த சோப் ஸ்டோன்ல குளோரைட், கார்பனேட், டால்க் இந்த மூணுமே இருக்குங்கண்ணா. டால்க் இருக்கிறதுனாலதான் இந்த டால்கம் பவுடர்னு நம்ம சொல்றோம். இந்த பெரிய கல்லா இருக்கிற சோப் ஸ்டோனை தான் அரைச்சு பவுடரா மாத்துறாங்க. இந்த அரைச்ச பவுடர்ல தான் லினலான், கிளைகான், ஃபிராக்ரன்ஸ் இந்த மூணையுமே ஆட் பண்ணி நம்மளுக்கு பவுடரா தராங்க. நான் இந்த அரைச்ச பவுடர்ல தாங்கண்ணா நம்மளுக்கு தேவையான ஃபிராக்ரன்ஸ், ரோஸ், சாண்டல், லாவெண்டர்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி விக்கிறாங்க. இந்த பவுடர் தாங்கண்ணா நம்மளுக்கு கலர் கலரா டப்பாவை மாத்தி பிரைஸ மாத்தி நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி விக்கிறாங்க. எல்லா பவுடருமே ஒண்ணுதாங்கண்ணா. அக்கா இப்ப என்னக்கா சொல்றீங்க? பவுடர் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண கூடாதா? ஆனா பவுடர் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண கூடாதாங்கிறது எல்லாம் இது டாபிக் கிடையாதுங்கண்ணா. பவுடர் எதுல தயாரிக்கிறாங்கிறத பத்தி தாங்க நான் சொல்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க.